ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நாகாலாந்திலிருந்து நான் உங்கள் சகோதரி பேசுகிறேன். நம்ம நேச்சுரல்ஸ் என்ன பார்ப்போம். இன்றைக்கி நான் எந்த பக்கம் வந்திருக்கேன்னா, அங்கே இருக்க பாருங்கள், அந்த பில்டிங்கில் எங்கள் வீடு இருக்குது. அந்த லாஸ்ட்டு வீட்டில் கீழ் வீடு எங்கள் வீடு. எங்கள் வீட்டிலேருந்து கீழே போனால் ஒரு வீடு இருக்குன்னு காட்டினேன் அந்த வீடியோவில். இன்றைக்கினா அந்த பக்கம்தான் போயிட்டு இயற்கை அழகை உங்களுக்கு காட்டலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இந்த வழியாக தான் கீழே இறங்கி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கி வரும்போது ஃபோன் ஷேக் ஆகுன்றதுனால நான் பாஸ் பண்ணிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கோழிக்கூடு. இங்கே இருக்கிறவங்க கோழிக்கூடு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்குது. நான் காட்டுறேன் கோழிக்கூடில் ஒரு நாள். இது வந்து லைட் எரியுது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த வீடு தான். இந்த வீடு அந்த வீடு தான். அங்கே மேலே தெரியுதுல்ல, அந்த வீடு வந்து என் பசங்க டியூஷன் போகிறாங்கன்னு சொன்னால அந்த வீடு. அதுக்கு வழி அந்த பக்கமாக இருக்குது. போகும். இங்கே ஒரு மாமரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய்லாம் இருந்துச்சு போல், இவங்க பறிச்சிட்டாங்களாட்டிருக்கு. இது மலைவேம்பு. இங்கே ஒரு மாமரம் இருக்குது. இங்கே சுற்றி சுற்றி நிறைய மாமரம் தான் இருக்குது. மாமரம், வாழை மரம், செம்பருத்தி செடி, நித்திய கல்யாணி, ரோஸ் செடி, இன்னொரு செம்பருத்தி செடி, ஒத்த செம்பருத்தி தான் இது. ஒத்த செம்பருத்தி பூ 2 பூ சாப்பிட்லான்னு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். நேற்று எங்கள் சித்தி இந்த வீடியோ, நான் போடுற வீடியோலாம் பார்த்துட்டு, இதில் செம்பருத்தி இருக்குது, நீ சாப்பிடு, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரின்னு இப்போ சாப்பிட்லான்னு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொய்யா மரம் இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை செடி இது. இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. சின்ன மாமரம் தான், ஆனால் ஒரு மாங்காய் இருக்குது பாருங்கள். இங்கே மாங்காய் இருக்குது, இந்த ஒரு மாங்காய் இருக்குது. சின்ன மரம் தான் இது. மாங்காய் இருக்குது. இந்த பக்கம் கீழே இறக்கம் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே இறக்கம். அந்த பக்கம் மழை பெய்யுது போல். சவுண்டு நல்லா சரியாக கேட்குது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல சவுண்டு. பாருங்கள், இன்னும் அந்த இடத்துலலாம் மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே வந்துடும், அது எங்கள் வீட்டுக்கிட்டேயும் மழை வந்துடும். அதுக்குள்ளே நான் வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். இந்த பக்கம்லாம் நல்லா இறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்கம்லாம் நல்லா இறக்கும். இங்கே மேல் வீட்டில் துணி காயுது பார்த்திங்களா, அது வந்து என் பையனுக்கு ஃப்ரெண்ட். அவன் வந்து விளையாடுவான். சின்ன கிளாஸ் தான், 2nd ஸ்டாண்டர்டு நம்ம படிக்கிறான். அங்கே ஒரு பூனை உட்காந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கார் ஷெட்டு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கார் ஷெட்டு உள்ள போந்து பின்னாடி என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கருவேப்பிலை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை வீட்டுக்கு பறிச்சுக்குவோம். எங்கள் வீட்லையும் கருவேப்பிலை செடி இருக்குது. சரி, இங்கே பார்த்தோன்னே எனக்கு பறிக்கணும்னு தோணுச்சு, அதனால் பறித்தேன். இது வந்து நெல்லிக்காய் செடியாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், இவ்வளோ பெருசு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், மழை ஹெவியாக வந்துட்டுருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நம்ம அவங்க மேலே போகும்போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் மழை பெய்கிற சவுண்டு கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம்? வாழை மரம் பாருங்கள் நிறைய இருக்குது. பலாமரம் எவ்வளோ பலா இருக்குது பாருங்கள். நான் இந்த பக்கம்லாம் வரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தால் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். இது மேலே போனோம்னா என் பையன் டியூஷன் படிக்கிறான்னு சொன்னேன்ல, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பக்கமும் வழி இருக்குது. இங்கே கொய்யா மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். ரெயின் பயங்கரமாக அங்கே பெஞ்சிட்ருக்கு. பக்கத்தில் தான் பெய்யுது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் பெய்யுது. வந்துடும் இங்கேயும். நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அங்கே பின்னாடி இருந்து வந்துட்டோம். மேலே நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நான் மேலே ஏற போகிறேன்.
இது எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைட். நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே வந்தோம்னா எங்கள் வீட்டு கிச்சன் சைடு. இது வந்து கிச்சன் சைடு. இது எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு 2 வீலர் கார் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இது தனியாக இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்டிகுலராக அந்த இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே எங்கள் வீட்டு சைடு வந்து காலையிலே பெஞ்சு முடிச்சிச்சு. தரையில் ஈரமாக இருக்குது பாருங்கள். வரும், திரும்ப வரும் மழை. இங்கே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. விஷ் யூ வெல்த். பை.